எல்லா அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனாகிய நீ கிண்டல் அடிக்கலாமா, கேலி பேசலாமா? சுவனத்தில் இடமில்லையா அல்லாஹ்? பெரும் அரசன் ஆண்ட ஆட்சி அதிகாரத்தை போன்ற ஒரு இடத்தை தருவேன் என்று சொல்லுகிறாயே, இங்கே இடமில்லையா அல்லாஹ்? கிண்டல் பண்ணுகிறாயே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மலக்குமார்களை பார்த்து அழைத்து சொல்லுகின்றான், எனது அடியானுக்கு நான் சொன்னதை கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கொடுக்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், எப்படி என்று சொன்னால், அவனுக்கு 1 மடங்கல்ல 2 மடங்கு கொடுங்கள் நான் சொன்னதை போன்று, 3 மடங்கு கொடுங்கள் நான் சொன்னதை போன்று, 4 கொடுங்கள் 5 கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த அடியான் சொல்லுகின்றான், ரலீத்து யா ரப் ரலீத்து, போதும் யா அல்லாஹ் நான் பொருந்திக் கொண்டேன், போதும் யா அல்லாஹ் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வலக மிஸ்ல ஆலமு முல்கின் மின் முலூக்கி துன்யா வ அஷ்ரத்தி அம்சாலிஹா, உலகத்தில் ஆண்ட பெரும் அரசனுக்கு இருக்கின்ற அரசாட்சியுடைய பகுதியை போன்று 10 மடங்கு நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் தருகின்றேன். வ அந்த ஃபிஹா ஹாலித், நீ அந்த நிரந்தரமாக அந்த பகுதிகளில் இருப்பாய் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த அடியானுக்கு சொல்லுகின்றான். பாருங்கள், நினைத்து ஒரு கடைசியாக சுவனத்தில் நுழைகின்ற ஒரு அடியானுக்கு இந்த அளவுக்கு நன்மைகளா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, இதுதான் நம்முடைய இறைவன், இதுதான் அஃபு என்ற அந்த திருநாமத்தின் மூலம் அல்லாஹு தஆலா தருகின்ற சிறப்புகளை பாருங்கள். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சுற்றி இருந்த மக்களை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை சொன்ன பொழுது சொன்னார்கள், குல்லு நாஸ் மின்னி ஃபி ஹில், செல்லுங்கள், யாரெல்லாம் எனக்கு தவறு செய்திருக்கிறார்களோ, யார் மூலமெல்லாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேனோ அத்தனை பேருக்கும் நான் சொல்லுகிறேன், அத்தனை பேரை நான் மன்னித்து விட்டேன், செல்லுங்கள் செல்லுங்கள் செல்லுங்கள், எனக்கு அது கிடைத்தால் கூட போதும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அஃபு என்ற இந்த திருநாமம் இந்த அளவுக்கு விரிந்த எல்லையை உடையது. அஃபு என்று சொன்னால் அல் இஸாலா, துடைத்தெடுப்பது, நீக்கி எடுப்பது. கஃபூர் என்றால் மன்னிப்பான், அது ஏட்டில் இருக்கும், மறுமை நாளில் குறிப்பிட்டு காட்டுவான். ஆனால் அஃபு என்றால் அது ஏட்டிலும் இருக்காது, நாமும் மறந்திருப்போம், மலக்குமார்களும் சொல்ல மாட்டார்கள், ஏட்டிலும் இருக்காது, அதை குறித்த விசாரணையும் இருக்காது, மேலும் அதிகமாக அல்லாஹ்வுடைய ரிலா கிடைக்கும். ஆனால் இந்த அஃபு நம்மிடமிருந்தும் ஒன்று எதிர்பார்க்கிறது. இந்த அஃபு என்ற திருநாமம் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, அதைத்தான் இந்த அல்லாஹு தஆலா ஏன் இந்த அஃபு என்ற திருநாமத்தை குறித்து நமக்கு விளக்கி காட்டுகின்றான் என்று சொன்னார், எனது குணம் எனது படைப்பாகிய மக்களிடத்தில் வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நீங்களும் இவ்வாறு மன்னியுங்கள், நீங்களும் இவ்வாறு பிறரை மன்னித்திடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு முஃமின்களை குறித்து குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதுவே நமக்கு சிறந்த ஒரு பாடமாக இருக்கும். இரு முஃமின்களை மறுமை நாளில் கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுகின்ற பொழுது 2 பேருக்கும் இடையில் பெரிய ஒரு சர்ச்சை இருக்கின்றது, ஒரு வழக்கு இருக்கின்றது. எனவே முதல் முஃமின் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றான், யா அல்லாஹ், உலகத்தில் வாழுகின்ற பொழுது இவன் எனக்கு நிறைய அநியாயம் செய்திருக்கிறான், அட்டூழியம் செய்திருக்கிறான், தவறு செய்திருக்கின்றான் என்று, எனவே எனக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இந்த ஹதீஸ்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனிடத்தில் கேட்கின்றான் என்ன வேண்டும் என்று. எனவே எனக்கு நீதி வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது 2வது மனிதனிடம் இருந்து அந்த தவறு செய்த மனிதனுடைய நன்மைகள் எல்லாம் இந்த முதல் மனிதனுக்கு எடுத்து கொடுக்கப்படுகிறது. இவனுடைய புகார்களுக்கு தக்க கொடுக்கப்படுகின்ற பொழுது ஒரு கட்டம் வருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவிடத்தில் அந்த 2வது மனிதன், அந்த குற்றம் சுமத்தப்பட்டவன் சொல்லுகிறான், யா அல்லாஹ், என் நன்மைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது, என்னிடத்தில் வேறு நன்மைகள் இல்லை என்று. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா முதல் மனிதனிடத்தில் தெரியும், அவனுக்கு முதல் மனிதனிடத்தில் அவனாகவே சொல்லுகின்றான், அருமை அடியானே, எனது இந்த அடியானுடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று. முதல் அடியான் சொல்லுகின்றான், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, எனக்கு நீதி வேண்டும், எனக்கு நீதி வேண்டும் என்று. என்ன செய்வது? எனது பாவங்களை எடுத்து அவனுக்கு கொடு என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ஒரு காட்சியை அங்கே காட்டுக் கொடுக்குகின்றான். உனக்கு நீதி தானே வேண்டும், உனக்கு நியாயம் தானே வேண்டும், இருக்கட்டும், உன் தலையை உயர்த்தி பார் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அங்கே குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது ஒரு பெரும் கோட்டை, ஒளியால் நிரம்பிய ஒரு கோட்டை, முத்துக்களால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அது முத்துக்களாலும் பவளங்களாலும் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும் என்று. எனவே வழக்காடி கொண்டிருந்த அந்த அடியான் இந்த வழக்கை மறந்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றான், யாருக்காக இந்த கோட்டையா அல்லாஹ்? அல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றான், ஏதாவது ஷஹீதுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றாயா? ஏதாவது ரசூல்மார்களுக்கு நபிமார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றாயா என்று. இல்லை, விற்பனைக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லுகின்றான். விற்பனைக்கா? இங்கு யார் விலைக்கு வாங்குவார் யா அல்லாஹ்?
உன்னால் முடியும் என்று அல்லாஹ் தஆலா உன்னால் முடியும். முதல் மனிதனிடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் உன்னால் முடியும் என்று. எப்படி என்னால் முடியுமா, எப்படி நான் இதை விலைக்கு வாங்குவது என்று சொன்னார். அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான் தெரியுமா? பி அஃவிக அன் அஹீக், உன் இந்த சகோதரனை மன்னிப்பதன் மூலமாக அந்த கோட்டை உனக்கு சொந்தமாகும், அப்படி நீ விலைக்கு வாங்க முடியும் என்று. இதைத்தான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்தில் வழக்கை மறந்துவிட்டு அந்த அடியான் சொல்லுகின்றான் அஃபௌத்து அன்னஹி, அஃபௌத்து அன்னஹி, என் சகோதரனை நான் மன்னித்து விட்டேன், சகோதரனை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, என்ன நீ மட்டும் தான் இன்று ரஹ்மத்து செய்ய முடியுமா என் அடியான் மீது? நீ மன்னித்ததன் மூலம் அவனுக்கு கருணை காட்டுகிறாயா? மா அஹதுன் அல்யௌம அர்ஹம மின்னி, என்னை விட இந்த மறுமை நாளில், இந்த மஹ்ஷர் மைதானத்தில், இந்த சுவனத்தில் பிறர் அடியான் மீது ரஹ்மத்து காட்டக்கூடிய யாரும் இருக்க முடியாது. நான் தான் அதிக ரஹ்மத்து. பாருங்கள், ஒரு அடியான் மீது அல்லாஹ் பொறாமைப்படுகிறான். நீ தான் ரஹ்மத்து காட்ட முடியுமா? என்னை விட ரஹ்மத்து காட்டுபவர் யாரும் இருக்க முடியாது. ஹுத் பியதி அஹீக ஃபத்ஹுல் ஜன்னah, உன் சகோதரருடைய கையை பிடித்து இரண்டு பேரும் அந்த கோட்டையில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அஃபு என்ற அந்த திருநாமம் இவ்வளவு விரிந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் இந்த திருநாமத்தை குறித்து நாம் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றோம் என்று சொன்னால், நம்மை நோக்கி ஒரு முபாரக்கான, ஒரு நன்மை பொருந்திய ஒரு மாதம் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த மாதத்தில் கூட லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு வருகின்றது. கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்வை இந்த அஃபு என்ற திருநாமத்தின் மூலம் இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப ஃபஅஃபு அன்னி என்று உணர்ந்து தெரிந்து புரிந்து அழைக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் ஏட்டில் இருக்காது. நம்முடைய பாவங்கள் மறுமை நாளில் சுட்டி காட்டப்பட மாட்டாது. நம்முடைய பாவங்களை குறித்து மலக்குமார்கள் சாட்சி சொல்ல மாட்டார்கள். நம்முடைய அந்த பாவங்களை குறித்து நம்முடைய உறுப்புகளை நமக்கு சாட்சி சொல்லாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தனையும் அழிக்கப்பட்டிருக்கும், மறக்கப்பட்டிருக்கும், துடைத்தெடுக்கப்பட்டிருக்கும். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ்வால் துடைத்தெடுக்கப்பட்ட பாவங்களுடைய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்குருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.